இப்ப இதுல கேள்வி என்னன்னா, அவங்க கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம என்ன நினைக்கிறோன்றதை விட இன்னொரு கேள்வி வருது சார். கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சரி, அவங்களால தனியா நிக்க முடியுமா, இல்ல யாருமே கூட்டணி வைப்பாங்களா? அதெல்லாம் செகண்டரி. அந்த கேள்விலாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம். முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த கட்சியை ஏன் இப்ப ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளவு நாளா ஆரம்பிக்காம ஏன் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க? இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ஏன் இப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சி விட்டுன்னு வெளில தானே இருந்தாங்க, தனியா தானே இருந்தாங்க. எவ்வளவு நாட்கள் டைம் இருந்தது? கரெக்டா 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசம் அந்த கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? சோ அதுக்கான தேவை என்னன்னா, இப்ப டிடிவி அவர்கள் அதிமுக போய் சேர்ந்துட்டார். சோ தேவர் கம்யூனிட்டிக்கு அதிருப்தி இருக்கு சவுத்ல. டிடிவி அவர்கள் அந்த அதிருப்தியை பயன்படுத்தி ஒரு கட்சி வழியா அந்த ஓட்ஸை வாங்கிட்டு இருந்தார், அந்த மக்களோட வாக்குகளை வாங்கிட்டு இருந்தார். ஒரு காலத்துல நம்ம அதிமுகல செல்வாக்கு படைத்த மக்களா இருந்தோம். இன்னைக்கு நம்ம வெளியேற்றப்பட்டிருக்கோம். ஓபிஎஸ் வெளியேற்றிட்டாங்க, டிடிவி சசிகலா எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாங்க. நமக்கு இப்ப பெரிய செல்வாக்கு அதிமுகல இல்ல அப்படின்ற ஒரு அதிருப்தி மக்களுக்கு இருக்கும் போது அந்த மக்களோட வாக்குகள் டிடிவிக்கு போயிட்டு இருந்தது. கோபம் யார் மேல இருந்தது? இபிஎஸ் மேல இருந்தது. ஏன்னா நம்மள ஓரம் கட்டினது இபிஎஸ் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. இப்ப டிடிவி என்ன பண்றாரு? இபிஎஸ் ஓட போய் சேர்ந்துட்டாரு. அப்ப அந்த மக்களோட கோபம் அப்படிதானே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா கட்சிகள் ஒன்றும் பெருசா பிரதிநிதித்துவம் இன்க்ரீஸ் ஆகல, அதிகமாகல. அப்ப அந்த மக்களோட கோபம் அப்படியே தான் இருக்கும். எல்லாருக்கும்னாலும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஓட்ஸ் அங்க இருக்கு. இன்னும் அதிமுக கிட்ட அதிருப்தியா இருக்கக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் இருக்கு. அதை அறுவடை பண்றதுக்காக இப்ப சசிகலா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்ல டிடிவி என்ன பண்ணாரோ அதே வேலையை செய்வதற்காக இப்ப சசிகலா அவர்கள் களம் இறங்கியிருக்காங்க. சோ அந்த ஓட்ஸ் அறுவடை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இத சசிகலா அவர்கள் செய்வதால யாருக்கு லாபம் இருக்கும்? இதுக்கு முன்னாடி டிடிவி தனியா இருந்து ஓட்ட பிரிச்சதால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான். அதிமுக ஓட்டு தான் டிடிவி உடைச்சாரு. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு இப்ப சசிகலா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. டிடிவியை ரீப்ளேஸ் பண்றான்னு சொல்றாங்க. ஆமா, டிடிவி செஞ்ச அதே வேலையை சசிகலா அவர்கள் செய்ய போறாங்க. அவங்க தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸை உடைக்கிறாங்க. தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் தனியா பிரிச்சு வச்சிட்டோம்னா அது அந்த பக்கம் போகாது. இதனால அவங்களுக்கு என்ன சார் பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்? சசிகலாவுக்கு என்ன பயன்னா இபிஎஸ் தோக்கடிக்கலாம், அப்புறம் வேற சில பயன்களும் இருக்கலாம், அது நமக்கு தெரியல.